சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஷிவாடேயும் பைட்நேக்கரும் நெருங்கிய சிநேகிதர்கள். ஷிவாடேக்கு என்ன படித்தாலும் ஞாபக மறதி. பாபா தன்னை தேர்வில் வெற்றி பெறச் செய்வார் என்று நம்பியிருந்தார். பைட்நேக்கரோ படிக்காமல் எப்படி நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும்? இது மூட நம்பிக்கை. பாபாவா வந்து பரீட்சை எழுதுவார் என்று கேலி செய்தார். தேர்வில் இருவரும் வெற்றி பெற்றனர். பைட்நேக்கர் அக்கல்கோட்டில் வழக்கறிஞராய் பணிபுரிந்தார். 1913 அவரது ஒரே மகன் நோய் கண்டு மடிய துக்க கடலில் மூழ்கினார். பல க்ஷேத்திரங்கள் போய் வந்து மனம் அழைப்பாய்ந்தது. ஷிவாடே அடிக்கடி சொல்வாரே, வாழ்க்கையின் பிடிமானம் பாபா தரிசனம் என்று நினைத்தார். ஷீரடிக்கு புறப்பட்டார். பாபாவின் அருகில் சென்று ஒரு தேங்காயை வைத்து வணங்கினார். நல்ல கூட்டம், வெளியே போ என்றார் பாபா. பைட்நேக்கருக்கு அவமானமாகிவிட்டது. உடன் வந்திருந்த அவரது சகோதரர் பண்டிட் ராவ் அவரை சமாதானப்படுத்தி வெளியே அழைத்து வந்தார். பைட்நேக்கர் பாலஷிம்பி என்பவரிடம் தன்னை பாபாவிடம் அழைத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஷிம்பியிடம் பாபாவுக்கு அன்பு அதிகம். ஒரு நாள் பாலஷிம்பி பாபாவின் படத்தை காட்டி, இது யாருடைய படம் என்று பாபாவிடம் கேட்டார். பாபா பைட்நேக்கரை சுட்டிக்காட்டி, அவருடைய காதலரின் படம் என்றார். கூடியிருந்தவர்கள் நகைத்தனர். இதுதான் சமயம் என்று பைட்நேக்கர் பாபாவின் அருகில் வந்து வணங்க, பாபா வெளியே போ என்று கத்தினார். இம்முறை பாலஷிம்பியும் ஏமாற்றமடைந்தார். சிரித்து கேலி செய்தவர், இவரை கண்டதும் வெகுண்டாடேன் என்று கேள்வி மூளையை குடைந்தது. வருத்தத்தோடு ஊர் திரும்பினார் பைட்நேக்கர். மீண்டும் விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் தீர்த்த யாத்திரை செய்தார். 1 வருடம் கழிந்தது. காசிக்கு புறப்பட தீர்மானித்தார். முதல் நாள் இரவு பைட்நேக்கரின் மனைவி ஒரு கனவு கண்டாள். கிணற்றில் தண்ணீர் ஆழத்தில் இருந்தது. அதை நான் இறைத்து தருகிறேன் என்றார் ஒரு பக்கீர். புதியவரை கண்டு பயந்து ஓடினாள் அவள். பக்கீர் பின் தொடர்ந்தார். கனவு முடிந்தது. விழித்தவள் கணவரிடம் தன் கனவை கூறி விளக்கம் கேட்டாள். நாம் காசிக்கு போக வேண்டாம், பாபா நம்மை அழைக்கிறார், ஷீரடிக்கு போவோம் என்றார் பைட்நேக்கர். ஷீரடி சென்றனர். லெண்டியிலிருந்து மசூதிக்கு திரும்பிக் கொண்டிருந்த பாபாவை கண்டதும், இவரேதான் கனவில் வந்த பக்கீர் என்றார் திருமதி பைட்நேக்கர். பாபா இருக்கையில் அமர்ந்ததும் அவரை வணங்கினாள். அவளை ஆசிர்வதித்தார் பாபா. பைட்நேக்கர் தைரியமாக அருகில் வந்து பாபாவை வணங்கினார். முன் போலவே, இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினார் பாபா. வெளியே போகாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார் பைட்நேக்கர். எல்லோரும் போன பிறகு அவர் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். அப்போது ஒரு பக்தர் வந்தார். அவரிடம், மசூதிக்கு வந்த பிறகும் இவன் ஏன் அழுகிறான்? இவன் முழு நம்பிக்கை வைத்தால் மண்ணுக்குள் போன குழந்தை மறுபடி இவன் மடியில் தவழும் என்றார். பைட்நேக்கர் நன்றியுடன் கண்ணீர் பெருக்கினார். பைட்நேக்கரின் மனைவி தினமும் பாபாவுக்கு நைவேத்தியம் படைத்து அதையே பிரசாதமாக உண்டாள். பைட்நேக்கர் கூட்டத்தில் முண்டி அடித்து கொண்டு வருவதை பார்த்த பாபா, ஒரு தடவை மனதார நமஸ்கரித்தாலே போதும், சும்மா வணங்க வேண்டும் என்பதில்லை, மற்றவருக்கு தொல்லை கொடுக்காதே என்றார் பாபா. மறுநாள் பாபாவுக்கு 2 ரூபாய் தட்சணை கொடுத்துவிட்டு அக்கல்கோட் திரும்பினார் பைட்நேக்கர். அடுத்த வருடம் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தம்பதிகள் குழந்தைக்கு 8 மாதம் ஆனதும் ஷீரடிக்கு எடுத்து வந்து பாபாவிடம் ஆசி வாங்கி சென்றனர். காக்கா சாஹேப் தீக்ஷத் லண்டனில் படித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ரயிலில் ஏறுகையில் வழுக்கி விழுந்து கால் எலும்பு பிசகிவிட்டது. எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டும் எண்ணெய் தடவி வெந்நீர் ஒத்தனம் கொடுத்தும் எதற்கும் குணமாகவில்லை. நானா சாஹிப் அவரை ஷீரடிக்கு போய் சாய்பாபாவை தரிசிக்கச் சொன்னார். இப்படித்தான் காக்கா சாஹிப்புக்கு சாய்பாபா அறிமுகம் ஏற்பட்டது. சில சாட்சிகளை பேட்டி காண அகமதாபாத் செல்ல நேரிட்டது காக்கா தீக்ஷத்துக்கு. அதே சமயம் அகமதாபாத்தில் ஷியாமாவின் மாமியார் நோயின் கெடுபிடியில் இருந்தார். ஷியாமா தன் மனைவியோடு மாமியாரை பார்க்க வந்தார். காக்கா சாஹிப் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் ஷியாமாவின் நண்பர். ஷியாமாவின் மாமியாரின் உடல்நிலை தேறியதும் ஷியாமா ஷீரடிக்கு புறப்பட்டார். காக்கா சாஹிப்பை அவருடன் அனுப்பி வைத்தார் நண்பர். அதே சமயம்
மேகா என்ற நண்பர் பாபாவின் படக்கண்ணாடி உடைந்து விட்டதால் புது கண்ணாடி போட்டு வைக்கும்படி அகமதாபாத்துக்கு அனுப்பியிருந்தார். அதுவும் வந்திருந்தது. பாபா தன் கூடவே வருவதாக தீக்ஷித் மகிழ்ந்து போனார். ரயிலில் அளவுக்கு மீறிய கூட்டம். எப்படி போகப் போகிறோம் என்று தீக்ஷித் கவலைப்பட்டார். அந்த சமயம் ஒருவர் முதுகில் தட்டி எங்கே பயணம் என்று கேட்டார். திரும்பி பார்த்தால் கார்டாயிருந்த அவரது சிநேகிதர் தீக்ஷித் சீரடிக்கு போவதாக சொல்ல முதல் வகுப்பிலேயே கொண்டு உட்கார வைத்தார். பாபாவின் அருளால் சௌகரியமான பயணம். கோப்பர்கானில் இறங்கினால் நானா சாஹிப் சீரடிக்கு செல்ல நின்று கொண்டிருக்கிறார். பழம் நழுவி பாலில் விழுந்த அதுவும் நழுவி வாயில் விழுந்தது போலாயிற்று. பாபாவின் தரிசனம் பெற்றதும் அவர் கால் வலி பறந்து போயிற்று. பாபா அவர் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறியதும் மெய்மறந்து போனார் தீக்ஷித். ஷீரடியில் அவர் ஒரு அதாவது சத்திரம் கட்டினார். உன்னை நான் அழுங்காமல் குலுங்காமல் அழைத்து கொள்வேன் என்றார் பாபா. அதன்படி 5/7/1926 தனது 62வது வயதில் திரு ஹரி சீதாராம் என்ற காக்கா சாஹேப் தீக்ஷித் ஹேமத் பந்துடன் ரயிலில் சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டே செல்கையில் ஹேமந்தின் தோளில் தலையை சாய்த்தார். தூங்குகிறார் என்று அசங்காமல் இருந்த ஹேமத் இறங்குமிடம் வந்த பிறகுதான் அவர் மரணமடைந்தது அறிந்தார். அவுரங்காபாத்தைச் சேர்ந்த இமாம்பாய் சோடாக்கன் என்ற முஸ்லிம் அன்பர் தர்வேஷா என்ற முஸ்லிம் மகானிடம் சென்று தன்மேல் வழக்கு தொடராமல் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அந்த மகான் இறைவனின் நண்பரான பாபாவின் முதுகு பக்கமிருந்து குரானின் முதல் அத்தியாயத்தை ஓது. அவரிடமிருந்து பணம் எதுவும் வாங்காதே, விடுதலை கிடைக்கும் என்றார். இமாம்பாய் ஷீரடிக்கு போனார். இவர் போன நேரம் பாபா தெருவில் ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டிருந்தார். இமாம்பாய் சற்று தூரத்திலிருந்து குரானின் முதல் அத்தியாயத்தை ஓதினார். உடனே பாபா சராலென திரும்பி, நீ யார், உரிமையுள்ளவன் போல வந்திருக்கிறாயே, அவனை விரட்டுங்கள் என்று கூச்சலிட்டார். காக்கா சாஹேப், பாபா, பிரச்சனைகளோடு வருகிறவங்களெல்லாம் தங்கள் குழந்தைகள் என்பீர்களே, இப்படிக்கு கோபப்பட்டால் அவர்கள் துன்பம் எப்படி போகும் என்றார். இவன் அக்குழந்தை, அவன் தன் ஆசிரியரையே அடித்தவன் என்றார் பாபா. இமாம்பாய் திகைத்து நின்றார். காக்கா சாஹேப் அவரிடம், ஆசிரியரை அடித்தீர்களா என்று விசாரிக்க, நான் காவல்துறையில் பணிபுரிகிறேன். சரியான தகவலை என் ஆசிரியரிடமிருந்து வரவழைக்க அடித்தேன். அவர் மயக்கமாகி விழுந்து விட்டார். இன்ஸ்பெக்டர் ஓடிவிடு என்று சொன்னார். வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன். வழக்கிலிருந்து பாபா தான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் சிந்தினார். பாபா அவரை அருகில் அழைத்து தலையை தொட்டு ஆசிர்வதித்தார். எந்த உயிரையும் துன்புறுத்துவதற்காக இறைவன் எவரையும் படைக்கவில்லை என்று அருளினார். இமாம்பாய் அடித்த மனிதர் பிழைத்து கொண்டதால் இமாம்பாய் மீது வழக்கு போடப்படவில்லை. நான் இனி அவுரங்காபாத் போகலாமா என்று கேட்டார் இமாம்பாய். இப்போது கால நேரம் சரியில்லை, புயலும் வெள்ளமும் பலவித இன்னல்களும் ஏற்படும் என்றார் பாபா. இமாம்பாய் அதை சட்டை செய்யாமல் குடும்பத்தினர் பார்க்கும் ஆவலில் புறப்பட்டு விட்டார். மாலை 5:30 மணிக்கு ஷீரடியிலிருந்து 12 மைல்கள் கடந்து வாரி என்ற இடத்தை அடைந்தார். சூரியன் மலைவாயில் இறங்கும்போது சுராலா நதிக்கரையோரமாக நடந்தார். அங்குள்ள கிராம அதிகாரி, ஐயா, வானம் அப்பும் மந்தாரமாக இருக்கிறது. இப்போது பயணம் செய்வது நல்லதல்ல. என் வீட்டில் ஓய்வெடுத்து நாளை விடிந்ததும் செல்லலாம் என்று தடுத்தார். 3/4 தூரம் வந்தாயிற்று. இன்னும் 4 கல்தானே இருக்கிறது. அந்திமலை அழுதாலும் விடாது என்பார்கள். இரவே வீட்டுக்கு போகும் துடிப்பில் இருக்கிறேன். பாபா துணை செய்வார் என்று கூறி வழி நடந்தார். 3 மைல்கள் கடந்தாயிற்று. காற்றும் மழையும் நடக்க விடாமல் அலைக்கழித்தன. மடேர் என்ற சப்தத்துடன் ஒரு பெரிய அரச மரம் வேரோடு சாய்ந்தது. நொடி தாமதித்திருந்தால் அவர் மேல் விழுந்திருக்கும். மின்னல் தாக்கி 2ஆக பிளந்திருந்தது. மின்னல் வெளிச்சத்தில் பாபா பழுப்பு நிற நாய்களோடு பின்தொடர்வதை கண்டார். இமாம் பார்த்ததும் காட்சி மறைந்தது. தலை சாய்த்து வணங்கிவிட்டு பாபா பயணத்தை தொடர்ந்தார். நதியை கடந்தால் அவரது கிராமம் வந்துவிடும்.
சுற்றி கொண்டு போகாமல் நதியில் இறங்கி நடந்தார். தண்ணீர் முழங்கால் அளவே இருந்தது. இத்தனை மழை பெய்தும் நதியில் தண்ணீர் ஏறவில்லை என்று நினைத்தபடியே கரை ஏறியதும் திரும்பி பார்த்தார். இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு நுங்கும் நுரையுமாக வெள்ளம் ஓடியது. நதியின் ஆழம் 20 அடி. பாபாவின் கருணையே கருணை என்று நினைத்து மெய் சிலிர்த்தார் இமாம்பாய். பாபா எந்த இடத்தில் பாம்பு இருக்கும் என்று கூறினாரோ அங்கே பாம்பையும் சந்தித்தார் இமாம்பாய். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.